கோயில் இவ்வளவு பணம் வருமானம் இருக்கே, டாய்லெட் கட்டியிருக்கிறாங்களா, சத்திரம் கட்டியிருக்காங்களா? கிடையாது. அதனால் இதெல்லாம் கூட மக்கள் பார்க்குறாங்க. முதல்ல இருந்த மாதிரி இல்லை, மக்கள் கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு வர்றாங்க. மாநில அரசு இதை கவனத்தில் கொள்ளணும். அடுத்த ஆண்டுக்குள்ளே போர்க்கால நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் பேசிக் வசதி மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். மேலே பத்திரமா போயிட்டு வர்றதுக்கு இதை அரசு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு முருக பக்தனாக அடுத்த ஆண்டு தைப்பூசம், தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் தைப்பூசம் வரும்பொழுது அட்லீஸ்ட் பக்தாதிகள் இதை விட இன்னொரு 10% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இந்த மாநில அரசு நடந்து கொள்ள வேண்டும். கேளுங்கண்ணா. அண்ணா, எங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா வாழ்த்து தெரிவித்தாங்க, தோட்டத்தில் வேலை பார்க்குற அண்ணன் வாழ்த்து தெரிவித்தாங்க. அதில் விஜய் அவர் வாழ்த்து தெரிவித்தா மட்டும் பெருசா? லட்சக்கணக்கான மக்கள் மண்டி போட்டு பழனி மலை மேலே ஏறுறாங்க. 48 நாள் விரதம் இருந்து ஏறுறாங்க. மண் சோறு சாப்பிட்றாங்க. ரோட்டில் அங்க பிரதட்சணை, தார் ரோட்டில் அங்க பிரதட்சணை பண்ணுறாங்க. கொஞ்சம் அவங்களையும் பார்க்கணும் இல்லைங்கண்ணா. விஐபி ஒருத்தர் வாழ்த்து தெரிவித்தனால அது எப்படி இதுக்கு ஒரு சிறப்பா? வாழ்த்து தெரிவித்தது சந்தோஷம். அதே போல் சாதாரண மனிதர்களும் எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் அவர்களும் முருகப்பெருமானுக்காக வரும்பொழுது எத்தனை ஆயிரம் மக்களை பார்க்குறோம். அவங்களும் வாழ்த்து சொல்கிறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய எழுச்சியோடு மக்கள் கோவிலுக்கு முருகப்பெருமானை தரிசிக்க வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது அடிப்படையில் பெரிய மகிழ்ச்சி. அதனால் வருகின்ற காலத்தில் அடிப்படை வசதிகள் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அரசுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேங்கண்ணா. அண்ணா, குழந்தைகள் மயக்கம் போட்டு விடுந்தாங்க. போகிற வழியில் பேசிக் ஃபஸ்ட் எய்டு ஃபெசிலிட்டி ப்ராப்ளம். அதே நேரத்தில் வருகின்ற பாதை தாராபுரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி நடந்து வர்றாங்கன்னு பாருங்கள். பாதையெல்லாம் சுத்தப்படுத்தாமல் ரோட்டு மேலே சைடில் எப்படி நடந்து வர்றாங்க. எங்கேயாச்சும் டாய்லெட் போனோம்னா ஒதுக்குப்புறத்தில் ஒரு பெண் எங்கே ஒதுங்குவாங்க? நம்ம பெருசாக கேட்கலிங்கண்ணா. கோவிலுக்கு வெளியே 15 கிலோமீட்டர் நடந்து வர்றவங்க இருக்காங்க. 15 கிலோமீட்டருக்கு ஒரு டாய்லெட் கட்டி கொடுங்க. 15 கிலோமீட்டர் அங்கங்கே தண்ணி வசதி பண்ணி கொடுங்க. ஏன்னா இத்தனை பக்தாதிகள் பணம் கொடுக்குறாங்க. அந்த பணம் எங்கே போகுதுன்னு தான் நம்ம கேட்குறோம். நான் சொல்வது அடிப்படை, இங்கே மட்டும் இல்லை, திருப்பரங்குன்றத்தில் கூட்டம், திருச்செந்தூரில் கட்டுக்கடங்காத கூட்டம், சுவாமி மலையில் கூட்டம், 6 படை, மருதமலை 7 படையிலையும் இன்னைக்கு அற்புதமான கூட்டம். சின்ன முருகன் கோவில் ஊர் எல்லையில் இருக்கு, அங்கேயும் கூட்டம். அதனால் அரசு விழித்து கொண்டு வேலை பார்க்கணும். முருகப்பெருமானை பழி வாங்குவதற்காக நான் வசதி செய்ய மாட்டேன் என்று அரசு சொன்னால் அதை எப்பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தைப்பூசத்துக்கு பிரதமர் வாழ்த்து சொல்லி இருக்கிறார். ஆனா நம்ம தமிழக முதல்வர் வாழ்த்து சொல்லலைங்க. அதுவும் பிரதமர் எங்கிருந்து வாழ்த்து சொன்னாருன்னு பாருங்க. பிரதமர் இன்று காலையில் பிரான்ஸ்ல மீட்டிங்ல இருக்காங்க. பிரதமருடைய அலுவலகம் தொடர்பு கொண்டு பிரதமர் அவர்கள் வாழ்த்து சொல்றாங்க. குறிப்பா பிரதமர் அவர்கள் எது போன்ற வார்த்தையில வாழ்த்து சொல்ல. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பழனியில் செய்தியாளர்களை